கேஜெட்ஸ் நியூஸ் 7 நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம பேஜில் போட்டிருக்கோம். அந்த அப்ளிகேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வர் எனக்கு கனெக்ட் ஆகலை, எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இதுக்கான ஆல்டர்னேட் வழி, அதாவது இதுக்கு எப்படி நம்பர் எல்போர்ட் ஆட்போர்ட்டில் செட் பண்ணுங்கிறதுக்கான வழிகள் சொல்லித்தரேன். கனெக்ட் ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு நல்லா வீடியோ தெளிவாக பாருங்கள். இந்த ஆர்போர்ட், இதுதான் ஆர்போர்ட்னு சொல்லுவோம். இந்த ஆர்போர்ட்டில் நம்ம செட் பண்ண வேண்டிய நம்பர் பாருங்கள். இதில் வந்து 500ன்னு இருக்கும். 500 அண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 1902 இந்த நம்பர் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். 1902 1900 இந்த ரெண்டு நம்பர் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு நம்பரில் யாருக்கும் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னவங்க என்ன செய்யணும்னா, இந்த 500 இருக்கிறபடி இருக்கட்டும், 443 அப்படின்னு போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் கனெக்ட் ஆகுதான்ட்டு. கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த 443 ரிலீஸ் பண்ணிவிட்டு 9201 அதாவது இந்த 443 போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னா 9201 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. இந்த ரிமெம்பர் மீன் இருக்குல்ல, அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். சரி, இதுலேயும் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 500 ரிலீஸ் பண்ணுங்கள். 500 டெலீட் பண்ணிவிட்டு 53 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதை கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். சரி, இந்த சர்வர்லேயும் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 53 அப்படியே இருக்கட்டும். 0வை ரிலீஸ் பண்ணிவிட்டு 49201 இப்படி கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இதில் கட்டாயமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்படி இதுவும் கனெக்ட் ஆகலைன்னா 201க்கு பதில் 202 போட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்தந்த வழிகளில் வந்து எல்லா ஃபோன்லேயும் கொடுத்து செக் பண்ணி இந்த நம்பர்லாம் ஒர்க் ஆகுது, இந்த யூடிபி சர்வரில் இது ஒர்க் ஆகுதுங்கிறதுல செக் பண்ணி பார்த்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பர். இது எல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்னோட சில ஆண்ட்ராய்டு மொபைலில் 5.0 அந்த லாலிபாப் கொண்டதுக்கு எல்லாமே இந்த எல்போர்ட் ஆர்போர்ட்டில் நான் முன்னாடி கொடுத்த நம்பர்லேயே எல்லாமே கனெக்ட் ஆகுது. இந்த 1900 ஜஸ்ட்டுக்கு வச்சுட்டு நான் கனெக்ட் கொடுத்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்டர்நெட் பேக் இருக்கணும். ஸ்மால் இன்டர்நெட் பேக் மீன்ஸ் அதாவது ஒரு சின்ன இன்டர்நெட் பேக், அதாவது 1 வீக் 3 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்நெட் பேக் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செட் பண்ணிங்க. இன்டர்நெட் பேக் இல்லாமல் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதாவது இதை பேசிக் இன்டர்நெட் வச்சு ரன் பண்ணி ஆகணும். பேசிக் இன்டர்நெட் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்மால் இன்டர்நெட் பேக், அதாவது 17 ரூபாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்கிது இந்தியாவில், 17 ரூபா 45 ரூபா 25 ரூபான்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. அது மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்நெட் பேக்கை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். இன்டர்நெட்டே இல்லாமல், பேலன்ஸே இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஓகே, பாருங்கள். இதில் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வர் கனெக்ட் ஆகி இப்போ பாருங்கள் அத்தன்டிகேட்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, இது போல் உங்களுக்கு ஆகி உங்களுக்கு சர்வர் கனெக்டட் ஃபினிஷிங் செட்டப் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை இந்த சர்வர் இப்படியே இருக்குதுன்னு சொல்லினா ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வேறு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 1902 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சர்வர் வெயிட்டிங் சர்வர் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து, அங்கே இருக்கிற டவர், உங்களோட மொபைலோட கண்டிஷன், ஸ்பீடு, இதை பொறுத்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலுமே கனெக்டே ஆகாது. சம்டைம்ஸ் சர்வரை கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். வெயிட்டிங் ஃபார் சர்வர் ரீப்ளை இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது மொபைல் ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இப்போ எனக்கு சர்வர் 24 கனெக்ட் ஆகி 7 செகண்ட் போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு, நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்பீட்ஸ் அந்த இது காட்டுது பார்த்தீங்களா. தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்டர்நெட் பேக் இருக்கணும். அதாவது 5 ரூபீஸோ 17 ரூபாய்க்கோ 25 ரூபாய்க்கோ ஒரு வாரத்துக்கோ 100 MBக்குள்ளே ஏதோ ஒரு இன்டர்நெட் பேக், சின்ன இன்டர்நெட் பேக் போட்டுட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சர்வர் கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் ஃபிலிம் எல்லாமே டவுன்லோட் பண்ண முடியும். சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் 1 GB 2 GBன்னு பேலன்ஸ் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சு தான் உங்களுக்கு இது வேலை செய்யும். ஓகேவா, அந்த எம்பிலாம் முடிஞ்சு தான் இது வேலை செய்யும். அதனால் ஒரு ஸ்மால் இன்டர்நெட் பேக், அதாவது 10 MB 20 MB உள்ளது இன்டர்நெட் பேக் வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வேலை செய்யலைங்கிறதுக்காகவே இந்த அப்ளிகேஷனோட நம்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து சந்திக்கிறேன். குட் லக்.